வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். S25 இல்லை இப்போ வந்து எதன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்படி செம்ம கன்ஃபியூஷன் தாங்க. ஆமாம், ஒரே மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. நான் கை எடுத்ததுக்கப்புறம் இப்படி கை எடுத்துட்டேன்னு வையே, இது குட்டியாக இருக்கு, இது குட்டியாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்போ அதுதான் ப்ளஸ். அப்படி தான் கண்டுபிடிக்கலாம். மற்றபடி இப்படி இப்போ சைடு பை சைடு இப்படி மறைச்சி வச்சோன்னே ஏன் சியர்ஸ் 2 பேர் 2 ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அப்படி இருக்கும், அவ்வளோதான். ஓகே ரைட்டு. ஸோ என்னன்னா S25 ப்ளஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா எப்பயுமே வந்து இந்த மிடில் சைல்டு எல்லாருமே என்னன்னே தெரில, நான் வேணா அவுத்து விட்டுறேன் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி அதை எங்கேயாவது கழட்டி விட்டுறாங்க, அதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. S25 ப்ளஸ் இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளேங்க. அது வந்து உங்களுக்கு சாம்சங்கோட AMOLED பேனல் இருக்குது, உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்குது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 2600 nits பிரைட்னஸ் இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் தான் PWM டிம்மிங், அப்புறம் DC டிம்மிங், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க வழுக்கணும் சறுக்கணும் தான் இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால கண் இரிட்டேட் ஆகிறதோ இல்லாட்டி கண்ணில் தண்ணி கலங்கி வரதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. பட் எல்லாருக்குமே அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சாம்சங்கில் S23 அல்ட்ரா யூஸ் பண்ணுற ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கண் ரொம்ப எரியுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்பயும் கூட கண்டினியூ ஆகுது. ஸோ அது வந்து இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சைனீஸ் மாஸ். சரி, இப்போ சார் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டால் ஹையஸ்ட் சார் வேல்யூ வந்து HSR = 1.156 W/kg. அதுதான் இதில் உள்ள சார் வேல்யூ, ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ பில்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேமு, பேக்கு கிளாஸு, ஃப்ரண்ட்டும் கிளாஸு, கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். என்ன மெட்டலாக போடுவாங்க? இல்லைடா, ஃப்ரண்ட் கிளாஸு, ஆனால் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதுதான் இங்கே மேட்டர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் டிசைன் பார்க்கும்போது டாப்பில் ஒரு மைக்ரோஃபோனுக்கான ஸ்லிட் பார்க்கலாம். அப்புறம் சைடில் அதுவும் லெஃப்ட்டில் ஒன்றுமே இல்லை, ஆண்டனா கட் அவுட் மட்டும்தான். பாட்டமில் சிம் ட்ரே, டியூவல் சிம் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட்டு, பக்கத்தில் ஸ்பீக்கர், அப்புறம் மைக்ரோஃபோன். இதுதான் ஆக்சுவலாக பிரைமரி மைக்ரோஃபோன்னு சொல்லலாம். ஏன்னா கால்லேருந்து எல்லாத்துக்குமே தலைவன் தான் முக்கியமான ஆள். அடுத்து அப்படியே ரியரில் வந்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப மினிமல் டிசைன். சொல்லப்போனால் இந்த கலரை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருந்தது? ஏங்க அம்மா சத்தியமாக சொல்லி 1 லட்ச ரூபா ஃபோனா இது? நிஜமா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் எல்லாரும் கேட்பாங்க. அவ்வளோ மினிமலாக இருக்கும். இதில் சாம்சங்கிறதே ஒரு சில ஆங்கிளில் பார்த்தா தான் தெரியும். இல்லைனா வந்து கம்ப்ளீட் பிளெயின் ஸ்லாபு, யாரோ இதே ஓட்டி கொண்டாந்துருக்காங்க, என்ன ஃபோன் ப்ரோ இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த பிரியாணி பார்சலில் ஒரு பிளேட் மேலே போனாங்களே, அந்த பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு, ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப மினிமலான ஒரு டிசைன். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து ரியரில் உங்களுக்கு 3 கேமரா இருக்க போது, ஒரு பிரைமரி 50 MP சென்சாரு, ஒரு 12 MP அல்ட்ரா வைடு, 3x 10 MP. ஸோ 3x 10 MP தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12 MP ஷூட்டர். இதுதான் ஓவராலாக டிவைஸை சுற்றி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இந்த விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. ஓகே, சரி. இப்போ சாம்சங், எனக்கு ஒரு டவுட், 24 அல்ட்ராலேருந்து 25 அல்ட்ரா வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி, ஏதாவது 25 ப்ளஸுக்கும் இருக்கா? ஆமாம், இப்போ 24 ப்ளஸுக்கும் 25 ப்ளஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் 80 லிட், அவ்வளோதான். கேமரா கூட இல்லையா? இப்போ S24 ப்ளஸ்லேருந்து S25 ப்ளஸுக்கு வரும்போது என்ன வித்தியாசம் நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு பார்த்தா, ஒரு 4லேருந்து 5 கிராம் வெயிட் குறைஞ்சது மட்டும் நம்ம பார்க்க முடியும். கையில் டிவைஸ் எடுக்கும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். பட் மற்றபடி எப்பயுமே வந்து சாம்சங் டிவைஸை கையில் எடுக்கும்போது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்கும். ஏப்பா இதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸாப்பா? அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதானே, வேறு எதுவுமே இல்லை. ஃபோன் கால்ஸ்க்கு அப்புறம் இருந்தது, நெட்ஒர்க் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சொல்ல போனால் 2400 பேஸ்டு ஃபோன் அதுக்கு போன வருஷம் யூஸ் பண்ணேன். ஃபோனர்னால அந்த டிவைஸ் வரும்போது நாங்கள் அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போயும் இந்த டிவைஸ் நமக்கு ஃபோனர் நம்மளமாக தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நெட்ஒர்க் ஆஸ்பெக்டில் நான் எந்த விதமான ப்ராப்ளமும் ஃபீல் பண்ணல. சொல்ல போனால் இந்த டிவைஸ் வந்து ஹீட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேருங்க. ஸோ இந்த ஃபோனில் இப்போ அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது, இப்போ ஃபோன் காலம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் நேட்டிவாகவே கால் ரெக்கார்டிங் இருக்கிறனால அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நிறைய ஹை அண்ட் சைனீஸ் ஃபோன்ஸில் என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அங்கே வந்து கூகுள் டெய்லரை ஸ்டாக்காக கொண்டு வந்துறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கு இல்லையா, அது இதில் கிடையாது. ஸோ அதே இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நானும் இவனும் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தோம், செம ஜோக்காக இருந்தது. ஷாமி டெய்லரில் ஏஐ போட்டு அந்த வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம் லைவாக காலில், அதெல்லாம் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ கேலக்ஸி ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த டிவைஸை நம்ம எடுத்ததுமே நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. ஏன்னா 1 UI 7 அவுட் ஆஃப் த பாக்ஸுங்கிறனால அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ 7 years ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட் உங்களுக்கு கேரண்டி. ஸோ இப்போ இந்த டிவைஸில் டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவுட்டோர் விசிபிலிட்டி, இண்டோர் விசிபிலிட்டி, அப்புறம் இந்த வியூவிங் ஆங்கிள் எல்லாமே எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸ்க்ராச்சஸ் ஆகுது அப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் என்ன தான் நம்ம வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 இந்த மாதிரிலாம் சொன்னாலும் ஹேர்லைன் ஸ்க்ராச்சஸ் ஆக தான் செய்யுது. நீங்கள் டக்குன்னு இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் தெரியாது. பட் டேரக்ட் சன்லைட்டில் ரொம்ப ஒத்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒன்றரை இடத்துல ஒரு மைனர் ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கும். அடுத்து அதே மாதிரி டிஸ்பிளேன்னு சொன்னது நான் வருது, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் அதெல்லாம் இதில் கிடையாது. அது அல்ட்ரா. அல்ட்ரா. ஓகே. அடுத்து நீ இப்படி கேட்டனால தான் என்ன தோணுதுன்னா, இதில் வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறனால அவசரப்பட்டு ஏதோ ஒரு டெம்பர் கிளாஸ்லாம் ஓட்டினீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் கமெண்ட்டில் கூட கேட்டுருந்தாங்க அந்த மாதிரி டெம்பர் ஓட்டினா அதுக்கப்புறம் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து. ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாரு அல்ட்ராசானிக். எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எவ்வளோ ஸ்மட்ஜஸ் இருக்குது, கேவலமாக இருக்கா, ஸ்மட்ஜஸ்லாம் இருக்கா, ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல வச்சோன்னா நச்சுன்னு ஒர்க் ஆகும்.
ஈவன் ஏரியாவும் கொஞ்சம் வைடில் பெருசாக கொஞ்சம் வைடு. ஆமாம். ஸோ அதனால் நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ஏரியா கொஞ்சம் ரவுண்டு பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், இப்போ மீடியா சென்ட்ரிக்காக நம்ம வந்து டிஸ்பிளேல வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை தொடர்ந்து இப்போ ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு வரும்போது ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்பயுமே சாம்சங்கில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ன சொல்வேன்னா, ஒரு OnePlusஓட 12R இருக்குல்ல, அந்த டிவைஸ் அளவுக்குலாம் டீப்பாக இருக்காது, அது கிரேசி டீப்பு. 12Rஓட வைப்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்பை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க சின்ன பையனோட இல்லை சொல்லிடுறேன் அதையும். இந்த இடத்துல அப்போ என்ன அர்த்தம், 12R நல்லா இருக்குன்னா அப்போ 12 எப்படி இருக்கும்? ஸோ அந்த OnePlusஓட ஃப்ளாக்ஷிப்பில் இருக்கிற மாதிரி டைப்பிங்லேயே சொல்கிறீங்களா? ஆமாம். டைப்பிங்கில் வந்து அது வந்து கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்கும், இது வந்து அந்தளவுக்கு டீப்பாக இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைன்னு கிடையாது, இது நல்லா இல்லைன்னு கிடையாது, பட் அது ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? அடுத்து வந்து ஸ்பீக்கர்ஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, சீரியஸாகவே நல்லா இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது S25ஓட S25 ப்ளஸ் ஒரு மைரியலில் எக்ஸ்ட்ரா வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்டு. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்து கேமராக்குள்ளே வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டே டைமில் பையன் வந்து மேக்ஸிமம் மிரட்டுறான். அண்ட் S24 ப்ளஸ் S25 ப்ளஸ் வீடியோ ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சயின்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். S24 ப்ளஸோட S25ல வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, S25 ப்ளஸில் வந்து ஸ்கின் டோன் மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் ஜூம் பண்ணி எடுக்கும்போது S24 ப்ளஸ் வந்து HDR மாதிரியான ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே சமயம் உங்களுக்கு வந்து இதில் இருக்க அப்போ அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த எல்லோ டோன் அப்படின்னு ஒன்று சாம்சங்கில் போஸ்ட் ப்ராசஸிங்கில் இருந்தது, அந்த எல்லோ டோன் இதில் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் ஃபோட்டோஸ் டே டைம் ஓகே, வீடியோ டே டைம் ஓகே, நைட் டைமில் வீடியோ ஓகே. ஏன்னா காம்படிஷனில் இருக்க எல்லாருமே வீடியோவில் ரொம்ப சொதப்புவாங்க, நைட் டைமில் வீடியோ எல்லாருமே அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது வீடியோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த ஜெர்க்கு ஷேக்ஸ்லாம் இருக்கும். பட் நைட் டைம் ஃபோட்டோ அதில் வந்து சைனீஸ்லாம் வேறு லெவலில் டாமினேட் பண்ணுறாங்க. இதுவும் எடுக்குது, பட் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அல்ட்ரா வைடு ஓரளவுக்கு ஓகே, ஏன்னா அது வந்து இன்னும் கூட ஒரு அந்த மொக்க சென்சாருங்கிறனால கொஞ்சம் திணறும். ப்ரைமரி சென்சார் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் டெலிஃபோட்டோ அகைன் வந்து ஒரு சின்ன சென்சார் தான், அதனால தான் நீ 3xல நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா கூட ப்ரைமரி சென்சாரில் தான் அது எடுக்கும். ஓகே. ஸோ இதுவும் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாய்ஸ் எல்லாம் வரும், அப்பயும் நாய்ஸ் வரும். ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் லோ லைட் சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டாலே கண்டிப்பாக ப்ரைமரி சென்சார்லேயே எடுத்தாலும் நாய்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து ஓரளவுக்கு நல்ல கேமரா. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு நல்ல கேமராவான்னு கேட்டால், வீடியோகிராஃபிங்கிற ஒரு ஏரியாவில் மட்டும்தான் சாம்சங் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோங்கிற ஏரியாலையும் சொதப்பிருந்தான்னு வைங்களேன், அப்படியே வரமக்குள் நோண்டி பாசிட்டிவ் அடிக்கலாம் போயிட்டே இருந்திருப்போம். பெரிய பிராண்ட் எல்லாமே வீடியோகிராஃபி வச்சு தாங்க மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இதே நீங்கள் பிக்சலோட கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ரெண்டுத்துலையுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஆமாம், அது பேலன்ஸ்டாக இருக்கும். நைட் டைம்லேயும் ஓரளவுக்கு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ அதான் இது 1 லட்ச ரூபாய் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டால், கேமரா செக்ஷனில் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவ்ங்க. சரியா? நீங்கள் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஃபோன் சூடாகும்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து சூடாகும். இனிமேல் வரக்கூடியது வேறு சம்மர் சீசன்றனால கண்டிப்பாக உங்களுக்கு சூடாகும். ஆனால் கேமரா ஆப்பை க்ளோஸ் பண்ணாது. அந்த மாதிரியான நிலைமைக்குள்ளலாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த டாப் சைடில் ஒரு வார்ம்னஸ், அப்புறம் இந்த சைடில் ஹீட் ஆகுது, ஒரு வார்ம்னஸ். மற்ற ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகல. பொறுமையாக அந்த வார்ம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக கொதிக்க ஹீட்டெல்லாம் இப்போதைக்கு ஆறதில்லை. மேபி பீக் சம்மரில் ஆகலாம், ஆகும் அப்போ சொல்கிறோம். ஸோ அது ஒரு ஃபேக்ட்டு. எப்படி பண்ணி சூப்பரா தெரியுதா வித்தியாசம்? சூரியன்லாம் பார்த்தோமே காலையில். இப்போ பாருங்க, அவர் எங்கே இருக்காரு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்படி வேறு இருக்கா? Next station is
Dr. B.R. Ambedkar Station, Vidhan Saudha. சூப்பராக இருக்கா? இப்போ நார்மலாக நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். இங்கே நான் இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துருக்கேன். வெரி எப்படி இருக்கு? 3 மேக்ஸிமம் 12x அண்ட் இது வந்து 4K. சூப்பராக இருக்கா? ஸோ மொத்தம் கேமராவை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பிட்வீன் சென்சார் போகலாம், போர்ட்ரேட் வீடியோ அல்ட்ரா ஹெச்டியில் எடுக்கலாம், ஃப்ரண்ட் கேமராலையும் போர்ட்ரேட் வீடியோ அல்ட்ரா ஹெச்டியில் எடுக்கலாம். ஸோ இதில் சொல்ல போனால் அதான் முன்னாடியே சொல்லிட்டோம், நாங்கள் S24 பிரதீப் ப்ரோ வீடியோ போய் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது தானே இருக்குது. ஆமாம், அதனால் அதெல்லாம் காமன் தான். சாம்சங்கில் என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாமே காமனாக இதில் இருக்குது. சாம்சங் வேலெட்டு அந்த எல்லாமே இருக்கும். சாம்சங்கோட கஸ்டமைசேஷன் குட் லாக் எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ அதான் ஒன் யூஐ பற்றி சொல்லணும்னு வைங்களேன், எல்லா ஃபீச்சர்ஸுமே நச்சுன்னு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மைல்டாக, ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பீட்டாவோட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இருந்தாலும் பக்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் வந்து ஆப் எக்ஸ்பேன்ஷனை கொடுத்து சாடிக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா பொதுவாக இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகாமல் முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னா டேரெக்டாக ஆப்புக்குள்ளே போகும், நான் தேவனா எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன். இப்போ எப்போ பாரு எக்ஸ்பேண்ட் ஆகி என்ன சாகடிக்குது. இதுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க குட் லாக்ல ஒரு மாடியூல் கொடுத்தாங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எப்பயும் மாதிரி சாம்சங் மாஸ் பண்ணிட்டாங்க. இதில் நல்லாவே ஸ்மூத்னஸும் ஃபீல் ஆகுது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி ஒன் யூஐ பிடிக்கும்னா இதுக்கப்புறம் ஒன் யூஐ விட்டு நீங்கள் வெளில வர வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதில் லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சரியா? உண்மை. ஏன்னா பக்கத்தில் இருக்க நான் வந்து ஷாமி யூசர், எனக்கே இல்லை கஸ்டமைசேஷன்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த ஓன் யூஏ இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து வெளில வராதே எனக்கு பிடிக்காது. இதில் இருக்கிற ஓன் யூஏ அல்ட்டியாக இருக்குது. அதனால் ஓன் லான்ச்சர் விட்டு வெளியே போக வேணாம். ஓன் லான்ச்சர் எல்லாமே வந்து இதிலே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். வாங்குறேன், சாம்சங் வாங்குறேன், சாம்சங்க்கு போகலாம். அடுத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 8 லிட் பற்றி பேசிட்டோம். பர்ஃபார்மன்ஸ், கேமிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருக்கும். எடிட்டிங், இதில் எடுக்கிற வீடியோ நீங்கள் இதில் எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி 4900 mAhங்க, 45 வாட் சார்ஜிங்க. இதுதான் இங்கே இருக்கலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 4900 அப்படிங்கிறனால எனக்கு நான் யூஸ் பண்ணும்போது எப்போ பாரு 5 hours and 6 hours மாதிரி SOT வருது. அண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற நண்பர்களுக்குலாம் 8-9 hours வருது. எனக்கு வந்து எப்பயுமே 5 hours தாண்டிடுச்சுனாலே எனக்கு நல்ல ஃபோன் ஃபீல் ஆகும். கேமரா ஆன் பண்ணி வச்சுருப்பாருங்க. அது போல் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இப்போது இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு S25 எப்படி இருக்குன்னா 3.5 hours 3 hours தான். ஓகே. ஸோ அதனால் அதில் எனக்கு SOTலாம் பெருசாக வரல. இத்தனைக்கு இதில் குவாட் HD பேனல்லாம் வச்சும் யூஸ் பண்ணேன். நான் வந்து இதில் ஃபுல் HD யூஸ் பண்ணல. எப்பயுமே இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது குவாட் HDயில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது. இன்னொன்று என்னென்னா, அப்படியே 25% கிட்ட பேட்டரி போயிடுச்சுன்னா டப்புன்னு சார்ஜரில் சாம்சங்கோட 45 வாட்டில் கனெக்ட் பண்ணுவேன், சல்லுன்னு ஏறிடும் ஓரளவுக்கு. ஓகே. 1 hourனு காட்டும், சல்லுன்னு ஏறிடுது. ஆனால் S25 எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கடுப்பேற்றுது என்ன இந்த மாதிரி சார்ஜிங் ஆஸ்பெக்டில். ஏன்னா 25 வாட் தான் இருக்குது S25ல. ஸோ அது வந்து எனக்கு S25 ப்ளஸில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணுச்சு. இதே தான் S24 ப்ளஸ்லேயும் கூட. ஸோ அதனால் வந்து இந்த 45 வாட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுதுங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சைனீஸ் டிவைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலே மொக்க ஃபோன் மாதிரி ஒன்று என்ட்ரி லெவலில் இருக்கிறதுக்கே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 45 வாட்டை கொடுத்து வச்சிடுறாங்க. 90 கொடுத்து 90-60 கொடுத்து அதெல்லாம் 30,000 கீழே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இப்போ X7 Pro மாதிரியான ஒரு ஃபோனை பற்றி கூட நம்ம பேசியிருப்போம், 90 வாட் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து ஏன் அது பரவாயில்லன்னு சொல்ல தோணுச்சுன்னா, சாம்சங்கோட மற்ற டிவைஸ் 25 வாட் இருக்கிற டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, எனக்கு இதுவே ஓகே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். ஸோ ஓவராலாக இந்த டிவைஸை வந்து நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக ரேட் பண்ணுறோன்னு வைங்களேன். இதுக்கு கான் அப்படின்னு சொல்லணும்னா 1 லட்ச ரூபாங்கிற ப்ரைஸ் டேகை சத்தியமாக அது ஜஸ்டிஃபை பண்ணாது. மற்றபடி வந்து இது நைட் டைமுக்கு கேமராக்கு யூஸ் பண்ணவே வாய்ப்பே கிடையாது. சரியா? ஸோ மீதி வந்து இதில் எந்த சேஞ்சஸும் இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் கடி. எப்படின்னா S24 ப்ளஸுக்கு இதே 1 UI சவுண்ட் கொடுத்துட்டிங்கன்னா வித்தியாசம் இல்லையே. வெறும் இந்த 2400 ஒரு வித்தியாசத்தை மட்டும் வச்சுட்டு நினைத்து பேசுறதுன்னு தான் இருக்கே தவிர, மற்றபடி வந்து 40,000 ரூபா வித்தியாசம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த 80 லிட் வாங்குறதுல எனக்கு என்ன சாதனை அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸில் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா? பெரிய கம்பேர் பண்ணால் இல்லை, டிஃப்ரென்ஸ் இருக்குனாலும் நீ அதுக்கேற்ற மாதிரி எதாவது பண்ணுமே. முதல்ல சாம்சங்கில் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு டிவைஸ் வாங்கி யார் கேம் ஆடுறன்றதை நான் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன். நம்ம வாங்க போகிறாங்க. நான் ஒரு சிலது நீங்கள் காமனாக எப்பயும் பேசும்போது சொல்லிடுங்க. போர்ட்ரேட் அப்புறம் மேக்ரோ, இந்த 2 சப்ஜெக்ட் இதில் எப்படி இருக்குது? போர்ட்ரேட் இதில் சூப்பர். போர்ட்ரேட் வந்து நிஜமாவே சாம்சங் எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணது தான். நைட் டைமில் திணறும் பாவம், அதெல்லாம் முடியாது. நைட் டைமில் செல்ஃபியும் சரி, ரியர் கேமராவும் சரி, அதில் பிரைமரி சென்சர் ஓரளவுக்கு சமாளிச்சிடும். பட் மற்ற எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆகும். Reno 12 Proலாம் இதை வந்து செவுட்டில் 4-5 பக்கம் விட்டு பொழிச்சு நிறைஞ்சிட்டு ஓடி போயிடும். சைனீஸ்லாம் ஃபோட்டோகிராஃபின்னு வட்டாத்துக்கு போட்டு பேர் சரியா? ஆனால் மேக்ரோ வந்து நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பிரைமரி சென்சர் வச்சு தான் ஓரளவுக்கு நல்லா எடுக்க முடியும். டெலிஃபோட்டோ மேக்ரோக்கான ஒரு சென்சரே கிடையாது. அதனால் 3x 2.5x எல்லாம் போய் நீங்கள் வந்து பிரைமரி ஷூட்டரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாமே தவிர, பட் நீங்கள் வந்து டெலிஃபோட்டோவில் மேக்ரோன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் S25 சீரீஸில் இல்லாட்டி S23 சீரீஸில் இல்லாட்டி S24 சீரீஸில் எதுவுமே எதிர்பார்த்துறாதீங்க. இப்போ மேக்ரோவோட பாயிண்ட் ஸ்கோர்னா மேக்ரோ ஸ்கோர்னா அதான் நான் சொல்கிறேனே, இப்போ இருக்கிறதெல்லாம் டெலி மேக்ரோன்னு கிரேசியாக இருக்குது. 1 லட்ச ரூபா ஃபோனில் நான் முதல்ல சொல்லிட்டேனே, 1 லட்ச ரூபாங்கிற ப்ரைஸ் டேகை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபோன் இது கிடையாது.
ஓகே சரியா? 1,00,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக தெரியாது. பட் மற்ற எல்லாருக்கும் வந்து பிரச்சனையாக தெரியும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறலாம், அவங்களாம் இதில் டப்புன்னு டே டைமில் மீட் பண்ணுறதுனால செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்வாங்க. இல்லை நானும் இல்லை, ராகவன் ப்ரோவோட செல்ஃபிஸ் பார்த்தேன். இண்டோர் இதோ இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. கலர் பார்த்தா செம்ம வைப்ரண்ட்டாக இருக்குது. ஆமாம், அவர் அதை எடுத்துட்டு என்ன ஒரு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னாரு. நானும் அதான் சொல்கிறேன், சூப்பராக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பிரச்சனைன்னா 1,00,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்கை ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவ்வளோதான். சரி ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஹீட் ஆகுது இல்லை, அதான் கேமரா ஆன்லேயே இருந்தா லைட்டாக நீங்கள் உடனே சந்தேகப்படுறாதீங்க. ஹீட் ஆகுதுன்னு உடனே இவ்வளோ நேரம் சும்மா கையில் வச்சிருக்கான் ஹீட் ஆகுதுன்னு இல்லை, அவன் இவ்வளோ நேரமாக கேமரா ஆனில் வச்சிருந்தான். சே. அப்புறம் எனக்கு இந்த கையில் பிடிக்கும்போது இந்த எட்ஜஸ் ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அது ஃபீல் ஆகலை. ஏன் ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். கேஸ் போட்டுருவீங்களா? கேஸ்லாம் தானே 2 ஃபோன் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அப்படி ஃபீல் ஆகணும். ஆனால் ஏன் ஆகலைன்னா இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வந்து நார்மலாக நான் ஹோல்ட் பண்ணுற ஃபோனோட வெயிட் கம்மி, அதனால எனக்கு அது கையில் ரெஸ்ட் ஆகும்போது அப்படி ஃபீல் ஆகலை. இப்போ இதுவே வந்து நான் Xiaomi 13 Proவோ இல்லாட்டி வேறு ஏதாவது டிவைஸ் கையில் பிடிச்சேன்னு வைங்களேன், கையை பிடிச்சி அமுக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் வெயிட் தெரியும். நான் ஏன்னா இந்த ஃபோனை பயபக்தியாக வச்சுக்கணும், கீழே போட்டக்கூடாது, அதனாலே கொஞ்சம் கிரிப்பாக அப்படியே பிடிச்சிருக்கேன். அதனால எனக்கு அந்த நான் வந்து அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணாதனால எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னதான் இது வந்து ஷார்ப்பான கார்னர் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப கொடூர ஷார்ப் கிடையாது, ஒரு மைல்டு கர்வ் இருக்கும். ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி சார் பார்க்கலாம். பாய்.